இந்த மோதலின் விதை 50 ஆண்டுகளுக்கு முன்பே போடப்பட்டது. ஒரு காலத்தில் அமெரிக்காவும் ஈரானும் மிகவும் நெருக்கமான நட்பு நாடுகளாக இருந்தன. ஆனால் அப்போதிருந்த ஈரானிய இளைஞர்கள் மற்றும் மாணவர் அமைப்புகள் அமெரிக்கா நம் நாட்டை தவறாக வழிநடத்துகிறது என்று கருதினார்கள். இதன் விளைவாக ஏற்பட்ட புரட்சியில் அமெரிக்க ஆதரவு பெற்ற அரசு தூக்கி எறியப்பட்டது. போராட்டக்காரர்கள் ஈரானில் இருந்த அமெரிக்க தூதரகத்தையே தாக்கினார்கள். சர்வதேச விதிகளின்படி ஒரு நாட்டின் தூதரகம் என்பது அந்த நாட்டின் நிலப்பரப்புக்கு சமம். அங்கிருந்து தொடங்கிய இந்த விரிசல் இன்று வரை சரியாகவில்லை. இஸ்ரேல் மற்றும் தற்போதைய சூழல். கடந்த 50 ஆண்டுகளில் டொனால்ட் ட்ரம்பின் வார்த்தைகளில் சொல்வதானால் 49 ஆண்டுகளில் ஈரானிய அரசுக்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு சுமூகமான உறவு அமையவே இல்லை. இது அமெரிக்காவோடு மட்டும் நில்லாமல் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலான தீராத பகையாகவும் மாறியுள்ளது. சமீப காலங்களில் காசா விவகாரத்தில் ஈரான் காட்டும் ஆதரவு மற்றும் நேரடி மோதல்கள் இந்த பதற்றத்தை உச்சத்திற்கு கொண்டு சென்றுள்ளன. அணு ஆயுத போட்டி. இந்த மோதலின் மிக முக்கியமான புள்ளி அணு ஆயுதம். ஒரு நாட்டிடம் அணு ஆயுதம் இருந்தால் எவ்வளவு பெரிய வல்லரசாக இருந்தாலும் அந்த நாட்டை நெருங்க அஞ்சும். உதாரணமாக வடகொரியாவிடம் அணு ஆயுதம் இருப்பதால் தான் அமெரிக்கா அதன் மீது கை வைக்க தயங்குகிறது. ஜப்பானின் ஹிரோஷிமா நாகசாகியில் நடந்த அழிவுகளை உலகம் மறக்கவில்லை. ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்க முயற்சிப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது. ஆனால் ஈரான் தரப்போ நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்கவில்லை, கல்வி மற்றும் ஆராய்ச்சி நோக்கங்களுக்காக நியூக்ளியர் எனர்ஜி மட்டுமே செயல்படுகிறோம் என்கிறது. இதை ஏற்காத அமெரிக்கா ஈரானின் அணு ஆராய்ச்சி மையங்கள் இருந்த மலைகளையே தகர்க்கும் அளவிற்கு குண்டுகளை பொழிந்து தாக்குதல் நடத்தியது. தற்போதைய இராணுவ முற்றுகை. தற்போது அமெரிக்காவின் பிரம்மாண்டமான விமானம் தாங்கி கப்பல்கள், ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் சப்மரீன்ஸ் இந்திய பெருங்கடல் வழியாக வந்து ஈரானை சுற்றி வளைத்துள்ளன. ஏவுகணைகளை ஏவும் திறன் கொண்ட இந்த கப்பல்கள் ஈரானுக்கு ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையாக நிறுத்தப்பட்டுள்ளன. அமெரிக்காவின் இலக்கு. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் தற்போதைய முக்கிய கோல் என்னவென்றால் ஈரானில் உள்ள ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்களை அயத்தொல்லா அலி காமேனி மற்றும் அதிபர் மசூத் பெசேஷ்கியன் மற்றும் அங்கிருக்கும் இராணுவ தளபதிகளை ஒடுக்குவதுதான்.